மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட்டமாதிபதி ஸ்தானபலம் பெற்றால் எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுவும் 4ஆம் பாவகத்தில் போய் அவர் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார் இல்லையா? ஏதேனும் ஒரு விதத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள், மேற்படிப்பு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருந்த மகர ராசிக்கார மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே பேரண்ட்ஸோடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எப்பா இவ்வளோ செலவாகும் போல தெரியுதே, அவ்வளோ செலவாகும் போல தெரியுதே, லட்சக்கணக்கில் சொல்கிறியே, கோடிக்கணக்கில் சொல்கிறியே, நாங்கள் அதுக்கு சக்தி தாங்குவோமா என்கின்ற மாதிரியான சந்தேக அமைப்பில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம குழந்தைகள் உண்மையிலே நல்லா படிக்கும், நம்ம அதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு கல்வி கடன் அமைப்புகள்லாம் அப்படியே பூரணமாக ஒத்துழைக்கக்கூடிய தன்மை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வடகிழக்கு திசை கிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என பூரணமாக நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.